காலையிலும் மதிய வேலையிலும் என்னோடு பேசி வருகிறீர்கள். என்னையும் எங்களையும் உணர்வுள்ளவனாய் மாற்றும். மாற்றப் போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜோன்ல தரப்படி. ஆமேன், ஆமேன். அன்பாலே, இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து அதில் இருக்கிற ஆழமான சத்தியத்தை நாம் உணரும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தை என்னவோ செய்தது. காலையில நான் ஜெபித்து ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுப்பதுன்னொடனே இந்த வார்த்தையில தான் இடைப்பட்டார். நான் தரமாட்டேன் இதுல வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மணி நேரம் சொல்லி திரும்பவும் ஜெபம் பண்ணி எனக்கு திரும்ப வேற வார்த்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இது சென்சிட்டிவான ஒரு வார்த்தை. ஆண்டவர் அதுலேயும் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஆனால் இதனுடைய ரிலேட்டடாக கொடுத்தாரு. அப்பயும் நான் அதையும் கொடுக்க மாட்டேன்னு படுத்துட்ட பேசாம திரும்ப ஆண்டவர் அழகாக உணர்த்தினாரு. உனக்கு மீண்டும் சொல்றேன், இந்த வார்த்தையை தான் நீ கொடுக்கணும். இந்த வார்த்தையை தான் நீ கொடுக்கணும். ரெண்டாவது பேசுறது இந்த வார்த்தைக்கு தொடர்புள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதுல சொன்னதை போல உணர்வுள்ளவனாய் மாற்றணும். அதுதான் நான் கொடுக்குறேன். திரும்ப அதை தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வேற சப்ஜெக்டுக்கே போல என்னை தூங்க விடாம ஆக்கி திரும்ப இதையே தான் கொடுக்க வச்சார். அதனால நான் ஆண்டுடைய நாமத்தினால அப்படியே அவர் என்ன சொன்னாரோ சொல்றேன். இன்னொரு இந்த செய்தியினுடைய தலைப்பு உணர்வுள்ளவனாய் மாறுவோம். உணர்வுள்ளவனாய் மாறுவோம். சொல்லுங்க, உணர்வுள்ளவனாய் மாறும். இன்னைக்கு காலையிலே எனக்கு அது அச்சாரமாக, அதுதான் சொல்றேன், எப்பயுமே ரிலேட்டபிளா தான் வரும். நேற்றிலிருந்து அப்படிதான் வருது. காலையில அப்போஸ்தலர் எழுதின நடபடி புத்தகம் கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நாங்கள் ஜப பகுதியாக தியானிச்சோம். ஏசையா எழுதின அந்த சுவிசேஷம், அந்த ஏசையா தீர்க்க தரிசனத்தை பவுல் இங்க குறிப்பிடுகிறார். 27வது வசனம், 28 அப்போஸ்தலர் 28, 27. இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும். என்னதான்? இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும். இத பேசிட்டார், காலையில பேசிட்டார். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் காலையில அட்டன் பண்ணீங்களே எனக்கு தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. உணர்ந்து குணப்படும்படியாய் நமக்கு இருதயம் வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஜபத் காரியத்தை இன்னைக்கு 1000 செல்ற ஜபத்தை கற்றுக் கொடுத்து வருகிறார் ஆண்டவர் நம்ம சபைக்கு வித்தியோகமா. இது அநேக உலகம் முழுவதும் இது போது அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்குது. அநேகர் எனக்கு போன்ல தொடர்பு கொள்றாங்க. உங்க செய்தி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, இப்படியெல்லாம் ஜபம் இருக்குதா அப்படின்றத நாங்க கற்றுக்கொள்றோம். ஆனா நாம கற்றுக்கொண்டோமான்னு தெரியல. அப்ப உணர்வுள்ள இருதயத்தை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், இன்றைக்கு காலத்து கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, உணர்வற்றவர்களாய். ஆனால்தான் என்னவோ தெரியல, கன்ஃபார்மா காலையில உண்மையிலே 4 மணிக்கு இங்கிருந்து நான் 4 மணிக்கு எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு. உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. அடுத்து என்ன சொல்றாரு? தேவனை தேடுகிறவனும் இல்லை. இந்த வார்த்தை தான் கொடுக்கணும். நான் கொடுக்க மாட்டேன்னு காலையிலே ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். ஆனா காலையில டிவோஷன்ல இந்த வார்த்தை தான் கொடுக்குறாருன்றது நான் அதையும் மறந்துட்டேன். அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. பாரு, இன்னைக்கு நீங்கெல்லாம் எகுதாவா கொய்யுமா இருந்தீங்க, இப்ப எகுதாவா மாறிட்டீங்க. ஒரிஜினல் எகுதாவா மாறி வரீங்க அப்படின்னா ஒரிஜினல் டூப்ளிகேட். எகுதான்னா யாரு, கொய்யும்னா யாரு உங்களுக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்றேன். காலையில சொன்னதுதான் திரும்ப சொல்லிட்டு இப்பதான் சப்ஜெக்ட் வரப்போறேன். நம்ம எல்லாம் புறஜாதிகள். புறஜாதின்னா யூதர்கள் அல்லாதவர்கள்.
யூதர்கள் அல்லாத அத்தனை மதத்தினரையும் அத்தனை ஜாதியினரையும் அவர்கள் சொல்ற வார்த்தை புறஜாதி. யாரு? யூதர்கள் சொல்ற வார்த்தை. அதுக்கு எபிரேயத்துல கொய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொய்யும் அப்படின்னு. யூதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா எபிரேயத்துல எகுதா அப்படின்வாங்க. இந்த எகுதான்னா என்ன அர்த்தம், கொய்யும்னா என்ன அர்த்தம் தமிழ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறஜாதிகள் யூதர்கள் அது இருக்கட்டும், அது மெயினான அர்த்தம். ஆனா இன்னும் உள்ளார போய்ஞ்சிருக்கிற அர்த்தம் எது அப்படின்னாக்கா, எகுதா அப்படின்னாக்கா அதனுடைய உண்மையான தமிழ் அர்த்தம் என்னன்னாக்கா தேவனை முகமுகமாக தரிசிக்கிறவர்கள் என்ற அர்த்தம். எகுதா அப்படின்னாக்கா தேவனை முகமுகமாக தரிசிக்கிறவர். கொய்யும் அப்படின்னாக்கா அது எபிரேய சொல்லு. அந்த கொய்யும் என்பதற்கு தேவனுக்கு முதுகை காட்டுகிறவர்கள் என்ற அர்த்தம். தேவன் அங்க இருக்கிறாருன்னா நம்ம முதுகை காட்டுறோமா, அந்த மாதிரி ஜாதியா இருக்கிறோமா. தேவனுக்கு முதுகை காட்டி கொண்டிருந்தோம். அவங்க எல்லாம் புறஜாதி. முகத்தை நேருக்கு நேர் தரிசிக்கிறது தான் எகுதா, யூதர்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ளார பெருமையா வச்சுக்கிறது. இப்ப நான் எபிரேய கிளாஸ் படிக்கும்போது இந்த காரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்து, நம்ம முதுகை காட்டி கொண்டிருந்த புறஜாதி ஆகிய நாம இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் வந்ததுனால இப்ப நம்ம அவரை தரிசிக்கிறவர்களாய், அவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாய் நாம மாறிட்டோம். நம்ம யாரா மாறிட்டோம்? கொய்யுமா இருந்தவர்கள் எகுதாவா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நடத்தினாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையாயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம முதுகை காட்டி கொண்டிருந்த புறஜாதியா இருந்தவங்க இப்ப முகமுகமா இயேசுதான் தேவன் என்பதை தரிசிக்கிறவர்களாய் மாறிட்டோம். அவங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்தை நம்ம கொடுத்துட்டாரு அப்படின்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா இன்னைக்கு கிறிஸ்துவம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னாக்கா, முதுகை காட்டி கொண்டிருந்தவங்க முகத்தை தரிசிகள மாறிட்டாங்க. முகத்தை தரிசித்த யூதர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல மாறிட்டோம். யூதர்கள் முறுமுறுத்து கொண்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு சொன்ன போதனையை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் யூதர்களை போல மாறி வருகிறோம், உணர்வு இல்லாதவர்களா. ஆனால் தான் தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா தீர்க்கதரிசி யூதர்களுக்கு தான் எழுதி வச்சார். அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருதயத்தில் உணர்வு இல்லாதவர்களும் அவர்கள் தேவனை எதிர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு காலையில ஜெபிச்சோம். அந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நடக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனா மட்டுமே இருக்கணும், யூதனா என்ன செய்யக்கூடாது, மாறவே கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை மாதிரி உணர்வற்றவனா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நாம உணர்வற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் திரும்ப இந்த செய்தி ஆண்டவர் கொடுக்க சொல்றார். உணர்வு உள்ளவன் ஒருவனும் இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம். இப்ப பாருங்க, உணர்வு உள்ளவன் இல்லை. ஆமா, உணர்வு உள்ள கிறிஸ்தவனா நாம் மாற என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்னைக்கு ஆன்சர். ஆண்டவர் நம்மோடு பேசுற காரியம் என்னன்னாக்கா, நீ நானும் உணர்வுள்ள கிறிஸ்தவனாய் மாற வேண்டும். சொல்லுவோம், நானும் நீங்களும் இல்ல, நான் நீ மாறினா மாறு, மாறாட்டினா போ. நான் உணர்வுள்ளனா மாறணும். சொல்லு, நான் உணர்வுள்ளமா. ஏன்னா ஆண்டவர் உணர்த்தையும் ஏண்டி அதான் எதிர்பார்க்கிறார். எவன் மாறுறானோ இல்லையோ, யூத பையன் மாறுறானோ இல்லையோ, நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, நீ எகுதாவா மாறிட்ட, நீ அந்த யூதனை போல இல்லாம உணர்வுள்ள யூதனா மாறுன்ற. ஆமே, நாம உணர்வுள்ள யூதனா மாறுவோமே. காசா பணமா? நித்திய ஜீவன் நமக்கு வேணும்னாக்கா உணர்வுள்ளவனா மாறணும். அப்ப உணர்வுள்ளவனாய் மாற நாம் என்ன செய்யணும்? அடுத்த வார்த்தை கேள்விதான். உணர்வுள்ளவனாய் நான் மாற என்ன செய்யணும்னா தேவனை தேட வேண்டும். என்னதான் சிம்பிளா சொல்லிட்டார். தேவனை தேடுகிறவனும் இல்லை, அதனால்தான் உணர்வு இல்லை. தேவனை எப்படி தேடுறது, எங்க தேடுறது சொல்லுங்க. நீங்க நான் கேட்டேன், தேவனை உன்னை எங்க தேடுறது? அதனால இன்னைக்கு இந்த வேதத்துல தான் தேடணும். இங்கதான் இருக்கிறார், இதில் தான் இருக்கிறார். அவரை குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் தான் இருக்கு. நான் இந்த கல்யாணத்துல செய்தி கொடுப்பேன், இல்லைன்னா கல்யாணத்துல செய்தி கொடுக்கறதுக்கு நாங்க இந்த எபிரேயத்தினுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு காரியத்தை கத்துக்கிட்டோம். நாங்க எபிரேய படிக்கிறதுனால என்னன்னா, இந்த கல்யாணம் நடக்குது இல்ல,
இந்த கல்யாணம் நடக்கிறத வந்து 3 பார்ட்டா பிரிப்பாங்க. ஒண்ணு பொண்ணு பார்க்குற படலம், 2வது நிச்சயதார்த்தம், 3வது கல்யாணம். இந்த 3த்தையும் அதே எபிரேயத்துல அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தின் பின்னணியில இருந்தா எது வந்திருக்கு, நம்ம நாட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திருமணம் பொண்ணு பார்க்குற காரியத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிட்டுஷின், அடுத்தது எருஷின், அடுத்தது திருமணத்தை வந்து நெருஷின் அப்படின்னா. இந்த 3 பேர்ல எபிரேயத்துல சொல்லுவாங்க. பெண்ணு பார்க்குற படலம், அடுத்தது நிச்சயதார்த்தம், அடுத்தது திருமணம். இதெல்லாம் ஏதாவது ஷின் வருது, அது ஏதாவது எந்த ஷின்னாவது போடும். நமக்கு தேவை அந்த கண்டென்ட். அந்த பொண்ணு பார்க்குற படம்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, போய் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்கணும்ல. இந்த காலத்துல அவன் அந்தஸ்து என்ன, கார் வச்சுக்கிறானா, கவர்மெண்ட் வேலை செய்யறானா, அழகா இருக்கிறானா, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து யூதர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. மாப்பிள்ளையுடைய அந்தஸ்து என்ன, அவனுடைய வள்ளல் என்ன அப்படின்னா அவனுடைய இருதயத்தை பார்ப்பாங்க, அவனுடைய மனசை. அந்த மனசை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவன் பயிரிடுகிற நிலத்தை போய் பார்ப்பாங்க. பயிரிடுகிற மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனான்றத அவங்க பயிரிடுகிற நிலத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னாக்கா, யூதர்களுடைய வழக்கத்தின்படி இப்ப நெல் விளைஞ்சிருக்கு, இல்லை கோதுமை விளைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இதுதான் நிலம்னு வச்சுக்கோ. இந்த கட்டமா இருக்கு 1 ஏக்கர். இந்த 1 ஏக்கர் நிலத்துல நல்ல கோதுமை விளைஞ்சிருக்கு. இதை வந்து ஏழைகளுக்குன்னு 4 மூலையில விடணும், அறுக்கக்கூடாது. அவங்க விட்டு ஏழைகள் பாழைகள் வந்து அதை அறுத்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க, பசியா இருப்பாங்க. நடுவில் இருக்கிறத மட்டும்தான் அறுக்கணும், அறுவடை பண்ணணும். இது வந்து யூதர்களுடைய ஒரு வரலாறு, பாரம்பரிய கடைபிடிக்கிறது. அப்ப அந்த மாப்பிள்ளைக்காரன் அவன் நிலத்தை போய் பார்க்கும்பொழுது அவன் ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கிறானா, இல்ல நிறைய விட்டுருக்கிறானா, நான் சொல்றது புரியுதா இல்லையா, நிறைய விட்டுருக்கிறானா ஏழைகளுக்கு அப்படின்றத அவன் மனசை அறிஞ்சுக்கலாம் அவன் விடுறத வச்சு. அப்ப அவன் நிறைய விட்டுருக்கிறான் அப்படின்னாக்கா, அவன் தாளார மனசு, மனைவி வச்சு தாளாரமா அவன் குப்பை கொட்டுவான் அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணுவான். இவனுக்கு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது. அப்ப இருதயம் சின்னதா இருந்தாக்கா ரவோன்னு விடுவான். ஃபார்மாலிட்டிக்கு 2 கதிரை கூட விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்துட்டு போவான். 4 மொழியிலையும் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 2 கதிரை விட்டுட்டு மீதியெல்லாம் அறுத்து விட்டு எடுத்துட்டு போவான். துட்ட மனப்பான்மை உள்ளவன், அவன் மனசு பிராடு கிடையாது, விசாலமான மனசு கிடையாது என்று இவர்கள் புரிந்து கொள்வார் அவன் விட்டதை வைத்து. இது பெண் பார்க்கிற படலாம். அதே போல பெண் வீடு பார்க்க வரும்பொழுது பொண்ணு பிடிச்சிருந்ததுனாக்கா அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேற. அவ எடுத்துட்டு வந்து அந்த ஒரு டீ கொடுக்குறாங்க, இப்ப காபி கொடுக்குற மாதிரி மாப்பிள்ளை குடிச்சிட்டு வச்சது வர்றாரு. பாதி தான் குடிச்சிட்டு பாதி வைப்பார். மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த பொண்ணு உடனே என்ன செய்யும், அதை எடுத்து ஒரு எல்லாரும் பிடிச்சிருச்சுன்னா மாப்பிள்ளை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது கீழே வச்சுட்டு போயிடுச்சுனாக்கா பிடிக்கலன்னு அர்த்தமா. இதெல்லாம் ஒரு மெத்தடுங்க. சரி, இதெல்லாம் தமாஷா இருக்கட்டும். அடுத்தது நிச்சயதார்த்தம், முக்கியமான காரியம். அந்த நிச்சயதார்த்தத்தை வந்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எருஷின் அப்படின்றாங்க. அந்த நிச்சயதார்த்த வைபவத்துல என்ன செய்வாங்கன்னா, பொண்ணுக்கு மாப்பிள்ளையுடைய அப்பா ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அப்புறம் மாப்பிள்ளையுடைய அம்மா மாப்பிள்ளையை பத்தி எழுதியிருப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு அவர் ஒரு பக்கத்துல எழுதியிருப்பார். இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு 10 பக்கம் 20 பக்கம் சேர்த்து ஒரு புத்தகமாக்கி அந்த புத்தகத்தை வந்து பொண்ணுகிட்ட கொடுப்பாங்க. அடுத்தது 10 வெள்ளி காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஐதீகம். அதுக்கு அர்த்தம் இருக்குது. மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையுடைய அப்பா அந்த புத்தகத்தை கொடுத்ததுடைய நோக்கம் என்னன்னாக்கா, மாப்பிள்ளைய அப்பாவை குறித்து அதுல எழுதியிருக்குமா. அவர் இப்படிப்பட்டவர், இவர் ஜமீன்தாரா இருந்தாரு, இவர் நாட்டாம்தாரா இருந்தாரு, இவருக்கு இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குது, இவ்வளவு காரியம் இருக்குது, இவ்வளவு காரியங்கள், இத்தனை பிள்ளைங்கள், அவருடைய வரலாறு. மாப்பிள்ளைக்கு அம்மா என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னாக்கா, மாப்பிள்ளைக்கு என்னென்னலாம் பிடிக்கும், என்னென்னலாம் பிடிக்காது, மாப்பிள்ளையுடைய குணாதிசயம் என்ன அப்படின்றத எழுதியிருப்பாங்க. மாப்பிள்ளையை குறித்து எழுதியிருப்பாங்க. மாப்பிள்ளை என்ன எழுதியிருப்பாருன்னா பொண்ணுக்காக எழுதியிருப்பாராம். பொண்ணே, உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும், உனக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லு, உனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லு, அதெல்லாம் நான் வாங்கி வைக்கிறேன் நம்ம வீட்டுல அப்படின்னு அவர் எழுதியிருப்பாராம். அப்ப இந்த புத்தகத்து பேர் என்ன அப்படின்னாக்கா கெத்துபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன, அந்த புத்தகம் கெத்துபா. அப்ப மணவாட்டி கல்யாணம் எப்ப நடக்குன்னு தெரியாது. இவர் போய் என்ன செய்வாரு, ஒரு வீட்டை
ஆயத்தப்படுத்துவார். யாரு? மணவாளன் ஆயத்தப்படுத்தி அதுல பொண்ணு என்னென்னலாம் தேவைன்னு எழுதி இருக்குதோ அதெல்லாம் இவர் வாங்கி வாங்கி வைப்பார். ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ், மிக்சி வேணும்னா மிக்சி, கிரைண்டரு, இல்லை டிவி, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சவதரித்து வைத்து அந்த வீட்டெல்லாம் கட்டி அப்பாட்ட போய் சொல்லுவார், நான் வீட்டை கட்டிட்டேன், பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன், நீங்க கல்யாண டேட்டை டிக்ளேர் பண்ணலாம். திடீர்னு ஒரு நாள் அப்பா வந்து கல்யாண டேட்டை டிக்ளேர் பண்ணுவார். அதுலேயும் நைட்டு 12 மணிக்கு தான் மாப்பிள்ளை தன்னுடைய தூதர்களோடு, ஸ்டேஷனோட, அவருடைய நண்பர்களோட போய் மாப்பிள்ளை தெருக்கோடியில் நிற்பாரு. தன்னுடைய நண்பர்கள் தான் பொண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளை வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவ ரெடியா இருக்கணும். எப்ப வேணாலும் மாப்பிள்ளை வரலாம், அதனால அவர் ரெடியா இருக்கலாம். அந்த ரெடியா இருந்து அந்த 10 வெள்ளி காசு கொடுத்தாங்கல்ல, அது இந்த புத்தகம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் அந்த தோழர்களோட வருவாங்க. வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற மாப்பிள்ளையோட தான் அதுக்கப்புறமேட்டு அந்த வீட்டுக்கு போய் 12 மணிக்கு தான் மாப்பிள்ளை வீட்ட கல்யாணம் நடந்து அந்த ரூமுக்குள்ள போவாங்களாம். இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோ அவங்க கல்யாணம் தான். இதெல்லாம் எதுக்குன்னாக்கா இந்த கெத்துப்பான்னு சொன்னல இந்த புத்தகம், இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இங்க வந்து நமக்கு இந்த வேத புத்தகத்தை கொடுத்துட்டார். நம்ம எல்லாம் மனவாட்டிகள். இந்த மனவாட்டி ஆகிய நமக்கு இந்த வேத புத்தகத்தை கொடுத்துட்டு அதுல எந்த வேத புத்தகத்துல யாரை பத்தி எழுதி இருக்குது அப்படின்னாக்கா பிதாவை குறித்து, குமாரனை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கு. நீ நானும் எப்படி தயாராக வேண்டும், நீ நானும் எப்படியாக ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்து எழுதியிருக்கிறது. இன்னைக்கு எப்ப வேணாலும் அவர் வரலாம், மணவாளன் வரலாம். அது பிதாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்ப மணவாட்டி ஆகிய நாம், திருச்சபை ஆகிய நம்மளே தான் மணவாட்டி என்றாங்க. அது ஆணு பெண் எல்லாம் கலந்து இருக்கிறாங்க. அப்ப திருச்சபையிலாகிய மணவாட்டி ஆகிய நாம் இந்த கெத்துபா என்ற புத்தகத்தை படித்து பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும், குமாரனை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த புத்தகத்தில் தான் தேட வேண்டும்? பிதாவை குறித்தும், பரிசுத்த ஆவியானவரை குறித்தும், குமாரனை குறித்தும், மணவாளனை குறித்தும். இப்ப நம்ம வேற எங்க போய் தேடுறோம்? தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொன்னால் உணர்வு இல்லைன்னு அர்த்தம். உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா தேவனை தேடுவோம், சின்சியரா தேடுவோம் இந்த புத்தகத்துல. அப்பதான் நமக்கு கல்யாணம் கட்டும் போது நம்ம கரெக்டா அவர்கிட்ட போக முடியும், நம்ம மனவாட்டியாக மாற முடியும். அன்பா இல்லையா? அதுக்குதான் இந்த புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் சொன்னாரு, ரோமர்ல அழகா சொல்றாரு. ரோமருக்கு இந்த சபைக்கு பவுல் எழுதுறாரு, உணர்வு உள்ளவன் இல்லை. சபைக்கு தான் எழுதுறாரு, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அதனால இன்னைக்கு கிறிஸ்துவலா இருக்கிற நாம உணர்வற்று போய் இருக்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னாக்கா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு தேடாமலே இருக்கிறோம். நம்முடைய குறை என்ன அப்படின்னாக்கா, ஏன் உணர்வு இல்லை அப்படின்னாக்கா தேவனை தேடுகிறோம் என்று தேடாமல் இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய குறை. அதான் இன்னைக்கு சொல்லி காட்டினார். நான் உணர்வுடனாய் மாறணும்னா என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படிதான் நான் கேட்டேன். அப்ப அவரு சொன்னாரு, அடுத்த வார்த்தை படினார், தேவனை தேடு. பதில் என்ன? நீ நானும் உணர்வை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனை தேவனை எங்க போய் தேடுறது, எப்படி தேடுறது? அடுத்த கட்ட கேள்வி வருமா இல்லையா? அங்க பரலோகத்துல இருக்கிறவர் தேடணுமா? இல்ல நான் இப்படிதான் சொன்னேன், எனக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு அப்படின்னா, ராஜ்யத்தை தேடுன்றதுல கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சபைக்கு போகணும், ராஜ்யத்துக்குரிய காரியத்தை செய்யணும், இதெல்லாம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள். சபை கூடுதல், காலையில இருந்து ஜெபிக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு புரியமான காரியம். ஊழியம் செய்யறது, டாக்ஸ் கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்றது, இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடிய காரியங்கள். நீதியை தேடணும்னு எனக்கு புரியல உண்மையிலே. நான் கேட்டேன், எங்க மார்க்கெட்ல போய் தேடுறதா, பஸ் ஸ்டாண்ட்ல போய் தேடுறதா? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த புத்தகத்தில் தான் தேடணும். அதனால தேவனை தேடுவது எப்படி அப்படின்னாக்கா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு அழகா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி தேடணும்? ராஜ்யத்தை தேடுறதுன்னா தேவனை தேடுவது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சுக்கு வரணும், அதுவே சில பேர் மிஸ் பண்ணுவோம். சனிக்கிழமை ஆச்சுனாக்கா பாசிங் பிரேயர் ஆகும், புதன்கிழமை ஆச்சுன்னா மிட்விக் பிரேயர். அப்ப சபை கூடுதலை நாம விரும்புகிறோமா, தேடுகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் அவன் தேடிட்டு போறான், கக்கோலா இருக்கிறான், ஒருமனப்பட்ட ஆவில இருக்கிறான். காலையில 3 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணில குளிச்சுட்டு போய் பக்தியா என்ன செய்யறாங்க, தேடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் கழுதை தேடி கட்டெருமான கதையா மாறி.
9:30 தானே. அந்த ஜான்சன் பையன் ஏதாவது கிடப்பான். நம்ம போகலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், ஷுவராகும். போகலாம். அங்கே ஜானகிராம் ஜெபம் பண்ணி கிடப்பாரு. காலையில கூட சில பேர்லாம் அப்படியே கரெக்டா செய்தி வேலைக்கு தான் வருவாங்க. நான் நிறைய பார்ப்பேன் எத்தனை பேர் எங்க வருவாங்கன்னு, எப்பப்ப வராங்கன்னு. நான் காலையில 5 மணிக்கெல்லாம் கரெக்டா 1 ஆள் 2வது ஆளா நான் வந்துடுவேன். அவரு நடராஜ் காலையில 6 மணிக்கு 5 மணி டிவோஷனுக்கு போட்ட உடனே லிங்க் எப்போ வரணும், ஏன்னா 4 மணிக்கே முடிச்சு நான் ஜோம் பண்ணிட்டு போன்ல பக்கத்துல வச்சுட்டு வேலை செய்யறதுனால நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு 4:59 57 இப்படிலாம் டக்குன்னு வரும் LPHல. உடனே நான் ஆன் பண்ணிடுவேன். அவர் மூஞ்சி தெரிய சொல்றது. இன்னைக்கு அவர் கூட வரல, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். அவருக்கு அப்புறம் வந்தாரு, அதுக்கப்புறம் ஜேசுதாஸ் வந்தாரு. யார் எப்போ வருவாங்கன்றது நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க நினைச்சிருப்பீங்க நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பார்க்கல, இல்லை எதாவது செய்யறேன்னு. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாத்ரூம் போக்குள்ள கூட நான் போனை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு தான் இருப்பேன். அதுதான் என்னுடைய பழக்கம். என்ன ப்ரேயர் பண்றதை கூட திருத்துவேன். பாத்ரூம்ல இருந்துகிட்டே திருத்தி இருக்கிறேன் எத்தனை வாட்டி. இதுக்காக செத்து போனவனுக்கு திரும்ப ஜோம் பண்ணிட்டே இருந்தா செத்துட்டான், அந்த ஆளு விட்டுருங்க அப்படின்னு நான் நோட்டட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் என்னுடைய மூளை 4 இடத்துல அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். செய்தி அனுப்பிச்சிட்டு இருப்பேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன், இதையும் நோட் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டா 5:30 மணிக்கு வருவாங்க. 5:30 மணிக்கு வரும்போது ஒருத்தர் வருவார், டான் வருவார். ஏன்னா அவருக்கு நெட் இல்லை, நிறைய காரணம் சொல்லுவாங்க. 1 மணி நேரம் ஆண்டவருக்காக அந்த ஜெபத்துல கூட கலந்து கொள்ளறதுக்கு உங்களுக்காக முடியல. அதனால இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஆண்டவருக்காக எப்படி தேடுகிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்படி தேடுகிறோம்? கொஞ்சம் யோசிப்பா. அந்த முதல் பட்சமாக வச்சு தேடுகிறோமா? ஒண்ணுமில்லாததுக்கு தேடுறாயா? அவன் இங்கிருந்து நடந்தே போறான், 40 மைல் நடந்து போறான், எத்தனையோ மலை ஏறி போறான், ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்றான். நான் சமீபத்துல ஒரு மகேந்திரன் ஒரு சாட்சி கேட்டேன், நீங்களும் கேளுங்க. நான் LPHல போட்டேன்னு நினைக்கிறேன். போட்டேன். நான் எதெல்லாம் பார்த்து எனக்கு பிரயோஜனமா இருந்தது உடனே LPHல போட்டுருவேன். நீங்களும் கேட்டு பயனடையணும். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த மகேந்திர சாட்சி 5வது முறை ஏதோ ஒரு மலைக்கு போறார், 40 மைல் நடந்து. அந்த கோயில்ல ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த கோயில்ல வெறுத்து போய் எல்லாத்தையும் தூக்கி கடாச்சிட்டு வராரு. ஆண்டவர் ட்ரூ காட் என்பதை நிரூபிக்கிறார். அப்ப எத்தனை பேர் ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் எவ்வளவு பிரயாசப்பட்டு தேடுகிறார்கள். இன்னைக்கு நீ மெய் தேவனை தேடுவதிலே குறைவுபட்டிருக்கிறோம். யாரால்தான் உணர்வு இல்லை. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய உணர்வு செத்து போச்சு? இன்னைக்கு அநேகர் குறை சொல்ற அளவுக்கு நம்ம நடக்கிறோம்னாக்கா தேடுகிறதிலே குறைவுபட்டிருக்கிறோம். தேவனை தேடுவதிலே, அவருடைய நீதியை தேடுவதிலே குறைவுபட்டிருக்கிறோம். அதான் அவர் சொன்னார், இதை பாரு, என் ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நீ தேடினாலே என்ன தேடுறன்னு அர்த்தம். என்னுடைய நீதியை இந்த வேதத்துல தேடினாலே என்னுடைய வாழ்க்கையை தேடுறன்னு அர்த்தம். நான் நடந்த லைஃப் ஸ்டைல தேடுறேன். அது மாதிரி நீ நடக்க நீ ஒண்ணு ஒப்பு கொடு, நீ உணர்வுள்ளவனாய் மாறுவேன். இன்னைக்கு நம்ம மாறி இருக்கிறோமா? உணர்வை பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு நம்மளுடைய உணர்வெல்லாம் செத்து போயிருக்குது, கல்லாட்டம் இருக்குது. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கல்லு மாதிரி போறாங்க, இறுதியும் யூதர்களை போல. நான் அப்படிதான் பாக்குறேன். இன்னைக்கு என்னுடைய PhD தீசிஸ் அப்படிதான், அதைதான் எழுதுறேன். என்ன, இன்னைக்கு கிறிஸ்துவத்தை போதிக்காததுனால இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உணர்வற்றவர்களாய் மாறுகிறார்கள். இன்னைக்கு நம்ம சபையில கிறிஸ்து சொன்னதை தான் போதித்து வருகிறோம். மோசே சொன்னதை போதிக்கவே இல்லை. அப்பப்ப டச் பண்றதோட சரி, நல்லதா இருந்தா அதை எடுத்துப்போம், அவ்வளவுதான். எப்படி பவுல் எப்படி எடுத்து சொல்றாரோ அதே போல இன்னைக்கு முக்கால்வாசி 90% இல்ல 99% இயேசு சொன்ன காரியத்தை மட்டும்தான் போதிச்சு வருகிறேன். ஆனாலும் உணர்வில்லை, ஆனாலும் செத்து போன நிலைமை. கொஞ்சம் உயிரடைவோம். ஆண்டவர் உங்ககிட்ட மன்றாடுறார், போராடுறார். உங்ககிட்ட தான், என்கிட்ட தான். என்னன்னா உணர்வடை, என்ன தேடிய நீதியை தேடு.
முதலாவது வச்சு தேடு. அந்த நீதியை தேடினாலே, நீ பைபிளை படிச்சாலே நீ ஆண்டுடைய குணாதிசயத்துக்கு மாறி விடுவாய். அதனால தான் நான் நேத்து கூட சொன்னேன், மத்திய 5:6-7 படிங்க. நான் கோவப்படுறேன்னாங்க ஒரு அம்மா. ஒரு பாஸ்டருக்கே சொன்னார் இல்லையா, சொர்ணராஜா, அவர் பேர், அவர் சாட்சி LPHல போட்டுருக்கிறேன், அதையும் கேளுங்க. சொர்ணராஜ் ஒரு பாஸ்டர், ஒரு பெரிய ஃபேமஸ் பாஸ்டர், பிரசங்கம்லாம் பயங்கரமா பண்ணுவார், ஆயிரக்கணக்கான மக்களை வழிநடத்துறாரு, அவங்க சபையில இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் கோவப்படுவார், டென்ஷன் பார்ட்டி. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், 3 மாசத்துக்கு நீ மத்திய 5:6 மட்டும்தான் படிக்கணும், வேற எதுவும் படிக்காது, அதை பத்தி தான் பேசணும், அதை பத்தி தான் பிரசங்கிக்கணும், அதை குறித்தே நீ தியானிக்கணும்னு சொல்லிட்டார். அதை தியானிச்ச பிறகு அவருக்கு கோபம் என்ன செஞ்சது, பிசாசு ஓடிச்சு. இது எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். அவர் சொல்றதுக்கு முன்னாடி 20 வருஷமா மத்திய 5:6-7 சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. 25 வருஷமா பிரசங்கம் பண்ண மத்திய 5:6-7 என்ன உணர்வு அடைந்தோம்? இன்னைக்கு அதே கோபம், அதே டென்ஷன், அதே எரிச்சல், அதே விரிச்சல், அதே கரிச்சல், அதே சமாதானம் இல்லை, அதே சந்தோஷம் இல்லை. ஏன், என்ன காரணம்? நம்ம கையில கொடுத்தாச்சு வெண்ணெய், அதை நெய்யாக்க தெரியல. இன்னைக்கு அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீதியை தேடுவது, வேதத்தை வாசிப்பது தான் நீதியை தேடுவது, பாவத்தை விட்டு விலகுவது, ஆண்டவருடைய குணாதிசயத்தை அறிந்து அதன்படி நடப்பது தான் நீதியை தேடுவது. நீதியை தேடுறதுன்னா என்ன, எதுக்கு அப்படின்னாக்கா, ஆண்டுடைய குணாதிசயம் அதுல இருக்குது. இந்த மத்திய 5:6-7 படிச்ச பிறகுதான் நிறைய ரகசியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அதுதான் இந்த பாட்டா பாடணும். உண்மையிலே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு எது காரணம்னா, பாருங்க, அதுல சொல்றாரு, ஒரு வரி வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வரி என்ன வரும்னா, பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்பேல் பொய்யாய் சொன்னால் களி கூறுவாய். இது வசனம், மத்திய 5ஆம் அதிகாரத்துல இருக்குது. அந்த வசனத்தை படிக்க பார்ப்போம். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வானாலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அது என்னன்னு படிங்க, அந்த வசனத்தை 11ஆம் வசனம் படிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்த வார்த்தை, அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். உன் பேர்ல பொய்யா சொன்னா நீ வருத்தப்படணும், கோவப்படணும், எரிச்சல் படணும், அவங்க மேல சண்டை போடணும்னு சொல்லல ஆண்டவரு. என்ன செய்ய, பொய்யா சொன்னா சந்தோஷப்பட்டு களி கூறு. களி கூறுன்றாரு. களி கூறுதுன்னா சந்தோஷப்படுறதுன்றது சிரிக்கிறது, சொல்லிட்டா பரவாயில்ல, நல்லா களி கூறுதுன்றதுன்னா சிரிச்சுட்டு, ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரம், அவன் பொய்யா சொல்லிட்டான், நல்லது ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அவன் ஆசீர்வாதி, களி கூறணும். அந்த மாதிரி யாராவது செய்யணுமா? உங்க பேர்ல சொல்லிட்டா, என்னையா சொன்ன டீன்னு, என்னையா அப்படி சொன்ன, நீதான் அப்படி, நீதான் அப்படி போட்டு அவங்கள நண்ட உண்டல் ஆக்கிடுறோம். பொய்யா சொன்னா ஏத்துக்க முடியல. அப்ப எந்த சுபாவத்துல இருக்கிறோம், உணர்வடைந்தமா? அதனால இன்னைக்கு உணர்வடையணும். அதான் இந்த பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்பேல் பொய்யாய் சொன்னால் களி கூறுவாய், இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுது. அதாவது அந்த வசனத்தையே பாடலாக்கி பாடியிருக்கிறான் பாருங்க பக்தர். பல தீமை நிந்தை மொழிகள் முன்னே பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவார். பல தீமை நிந்தை மொழிகள் முன்னே பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய், இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேர என்ப ஜப தியானமே. இந்த காலையில எழுந்திருச்சு இந்த மத்திய 5:6-7 நீ வாசிச்சா, அதை தியானம் பண்ணா, அநேக ரகசியத்தை உன்னோடு பேசுவார் ஆண்டவர். நீயும் உணர்வுள்ளவனாய் மாறுவாய். இதுதான் நீதி. சந்தோஷப்பட்டு களி கூறு என்பதுதான் நீதி. இதை கத்துக்கணும்.
ஆத்திரப்படுறதோ அங்கலாய்க்கிறதோ அழுவுறதோ கிடையாது. நிறைய லேடிஸுங்க என்கிட்ட வந்து அழுவாங்க. புருஷன்மார் குடிச்சிட்டு வந்து என்னை வந்து அசிங்க அசிங்கமா திட்டான், நீ எவனை பார்த்தடி, நீ எவன்கிட்ட போனடின்னு கேட்கறான் அப்படின்னு அப்படியே பொங்கின்னு ஒரு ஆத்திரம். ஏன் இப்படி தகாத வார்த்தையை சொல்லி திட்டானே, இவனுக்கு நான் எப்படி சோறு போடுறது, அவன் செத்தா எனக்கு என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன, என்னை பத்தி இப்படி சொல்றான் அசிங்கமா அப்படின்னு சொல்லி அந்த அசிங்கம் தாங்காம பொங்கி எழுவான். நான் தான் சொல்லுவேன், பொய்யா தானே சொல்றான், உண்மை இல்லைல்ல. அப்ப பொய்யா சொன்னா என்ன சொல்லு, என்ன செய்யணும்ன்றார் ஆண்டவர். சந்தோஷப்பட்டு கழிவு. ஆஹா டே என் புருஷா, நான் அவன்கிட்ட போனேன் இவன்கிட்ட போனேன்னு சொன்னியடா, நன்றி ஆண்டவரே, என் புருஷன் ஆசுகதி ஆண்டவரேன்னு அவன் எதுக்கே சொல்லு, சந்தோஷப்பட்டு நல்லா சிரி கலகலன்னு. மோகன் சீராசரஸ் போலீஸ்லாம் வந்து அவரை வந்து சேர்ச் பண்ண வந்தாங்க. அவன் கூட்ட நடந்த சம்பவம், அவருடைய பேட்டி, அவர் வாயால வந்த பேட்டி. என்னன்னு கேட்டாராம், எனக்கு இப்ப போலீஸ்லாம் வந்துக்கிறீங்க, எங்க வீட்டை சேர்ச் பண்ண வந்துருக்கிறீங்க. ஆமா சார், உங்க மேல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்க ஒரு பொண்ணை கற்பழிச்சு உங்க வீட்டு தோட்டத்துல புதைச்சிட்டீங்களாம், இவர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, அதனால அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறோம். சரி பாருங்க, என் வீட்டு தோட்டத்துல எங்க வேணாலும் தோண்டி பாருங்க. புல்டோஸ் எல்லாம் வந்து ஜேசிபிலாம் வச்சு தோண்டிக்கிட்டு பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் கிடைக்கல. சார் இவ்வளோ நீங்க நல்லவரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவன்கிட்ட நான் போய் அவன் பேர்ல ஆக்ஷன் எடுக்கிறேன். இவரு வந்த உடனே என்ன செஞ்சாலும் சிரிச்சா, என்ன கம்ப்ளைண்ட்னு உடனே, நீங்க ஒரு பொண்ணை கற்பழிச்சு கெடுத்து அவளை வந்து நீங்க உங்க தோட்டத்துல போச்சுட்டீங்க அப்படின்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண. இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி மூச்சாங்க, என்ன சார் நான் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, உங்களை வந்து நான் வந்து சேர்ச் பண்ண வந்திருக்கிறேன்னு சொல்றேன், நீங்க என்ன சிரிக்கிறீங்கன்னா, என் வேதம் இதுதான் சொல்லுது, உன்னை பத்தி பொய்யா சொன்னா சந்தோஷப்பட்டு கலிகூர்னு சொல்லுது, அதனால நான் கலிகூர் தான். நீங்க நாம கலிகூர்றோமா? பொய்யா சொன்னா உடனே ஆத்திரப்படுறோம், அங்கலாய்க்கிறோம், வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறோம். இதுதான் உணர்வற்றவர்கள், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம கொஞ்சம் டியூன் ஆகும், அவ்வளவுதான். இந்த சத்தியத்தை நீதியை சொல்லுது, அதுதான் நீதியை தேடணும். நான் நிறைய கத்துக்கிட்டேன் அந்த சத்தியத்துல. சத்துருவை நேசிக்கணும், நம்ம நேசிக்கிறவர்களே நேசிக்கிறோம். நீ என்னைக்காவது சத்துரு பாதத்துல போய் உட்காந்துக்கிறியா? இந்த சபையில மூஞ்ச தீர்ப்பு போவான், அவன்கிட்ட யார் பேசுவான், அவன் வாயாடி சரி, அவன் பக்கத்துல உட்காந்து வாயாடிய நல்லவளா மாட்டான் உன் அன்புனால. அதனால இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யறது கிடையாது. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொன்னார், நீதியை தேடுன்னு சொன்னார். உண்மையிலே இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது அடுத்தது சொன்னார், ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அடுத்தது எனக்கு கொண்டு போனார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல வந்து 3 சம்பவங்கள் அதுல இருக்கு. 15 மறக்காதீங்க. என்ன பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் அப்புறமா படிச்சுக்கலாம். என்ன பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன், இந்த 3 உதாரணம் அந்த ஓமையில் அதுல இருக்கு. இது நாங்க PhD வரைக்கும் நாங்க படிக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய தியானிச்சிருக்கோம். அதெல்லாம் விட்டு இந்த காணாமல் போன மகன், அந்த அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. அதுக்கு நாம கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? என்ன பேர் வச்சுக்கிறோம்? கெட்ட குமாரன். ஆனா வேதத்துல அந்த மாதிரிலாம் இல்லை, கெட்ட குமாரன் நல்ல குமாரன் இல்லை. வேதத்துல என்ன இருக்குது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தாங்க, இளைய குமாரன் மூத்த குமாரன், அதுதான் இருக்குது. இதுல நாம பேர் வச்சுக்கிட்டோம், கெட்ட குமாரன் நல்ல குமாரன், ப்ராடிகல் சன் அப்படின்னு சண்டே கிளாஸ் எல்லாம் சொல்லி சொல்லி பழக்கமாயி நம்ம மைண்ட்ல அது ஏறிடுச்சு, கெட்ட குமாரன் நல்ல குமாரன். நான் உண்மையில கெட்ட குமாரனையும் தியானிச்சேன், நல்ல குமாரனையும் தியானிச்சேன். இப்ப நல்ல குமாரன்ல நம்மள மாதிரியே இருக்கிறோம், நல்ல குமாரன் மாதிரி நாம இருக்கிறோம். யாரு இருக்கிறோம்? நல்ல குமாரன் சொல்றோம்ல, 2வது மூத்த மகன், அவனை போல நாம இருக்கிறோம். அதுதான் உணர்வுள்ளன்னு மாறும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் யாரை போல இருக்கிறோம்னா, இந்த கெட்ட குமாரனை போல இருந்துக்கிறோம், மனம் திரும்பி உணர்ந்து வந்துட்டா பரவாயில்ல. ஆனா நல்ல குமாரனை போல அப்பா கூட இருந்துகிட்டு கெட்டவனா இருக்கும். யாரு கூட இருந்துட்டு கிறிஸ்தவனா இருந்துகிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறோம். அப்படிதான் சொல்லணும். நம்ம டான்ல நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நல்லவன் மாதிரி நச்சுன்னு உட்காந்து சீண்டி பார்த்தாதான் தெரியும் நம்மளுடைய சுபாவம். அவனை சீண்டி பார்த்த உடனே அவனுடைய சுபாவம் வெளில வந்துச்சு. யாரு சுபாவம்?
நல்லவன், நல்ல குமாரன், மூத்த குமாரன், அப்பா அப்படியே கீழ்படுத்தி இருக்கிறான்னு சொன்னா பாரு, அவன் நடிச்சுட்டு இருக்கிறான் நம்மள மாதிரி. அததான் சொல்லி தர சொல்றாரு. இன்னைக்கு உணர்வு இல்லாத கெட்ட குமாரன் சொட்டெல்லாம் பிரிச்சுட்டு போய் அவன் சோத்துக்கு லாட்டி அடிக்கும் போது உணர்வு அடைந்தான். உணர்வு அடைஞ்சு தகப்பாண்ட திரும்பி வந்தான். அதுல நிறைய இருக்குது சத்தியங்கள், நிறைய உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன், இல்லைன்னா சொல்ல முடியாது, நிறைய போதிச்சிருக்கிறேன். இந்த கெட்ட குமாரன் தொலைந்து போனவன், இந்த தொலைந்து போனவன் சோத்துக்கு லாட்டி அடிக்கும் போது அப்பாவுடைய அருமை நினைச்சு ஓடி வரான். அப்பா கிட்ட உணர்ந்து ஓடி வந்து ஏற்றுக்கொண்டான். ஆனா அப்பா கிட்டே இருந்தான் பாரு, இவ்வளவு சத்தியத்தை கேட்டு 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 அப்பா கிட்டே வளர்ந்தான் பாரு, ஓடாம நல்லவனா இருந்தான் பாரு. அவன் என்ன செய்தான், ஒரே நிமிஷத்துல மாட்டாங்க. கோபக்காரனா மாறிட்டான், கீழ்ப்படியாதவனா மாறிட்டான், பெருமைக்காரனா மாறிட்டான், பொறாமக்காரனா மாறிட்டான், சுயநீதி உள்ளவனா மாறிட்டான், குறை சொல்றவனா மாறிட்டான், மன்னிக்க முடியாதவனா மாறிட்டான். எவ்வளவு சம்பவம் இருப்பாரு அவனுடைய இருதயத்துல. இந்த 7 காரியத்தை வைத்து இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம் நம்ம கிறிஸ்துவர்கள். நம்ம எல்லாம் பிரைஸ் லார்ட் சொல்றோம், நாட்டியமாச்சுன்னா ஆண்டவர்கிட்ட வரோம், எல்லாமே செய்யறோம், கிறிஸ்துவருக்கு பேர் வாங்கிக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறோம், நம்ம உள்ள எப்படி இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியல, அநியாயத்தை சகிக்க முடியல. அதனால இப்படிதான் இருக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை இப்ப திருப்புங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல வந்தீங்கன்னாக்கா 11ஆம் வசனத்துக்கு படிக்கலாம். அந்த நல்ல குமாரன் நம்ம பேர் வச்சுக்கிற அந்த நல்ல குமாரன் என்னவா மாறினான்றத பார்ப்போம். லூக்கா 15:11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசீர் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். இது இந்த இளைய குமாரனை குறித்து உங்களுக்கு தெரியும். அவனை குறித்து 7 காரியம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்ப நமக்கு தேவை நம்ம சப்ஜெக்ட் தான். இந்த இளைய குமாரன் அப்பாவுக்கு சொத்தை பிரிச்சுட்டு போய் கெட்டு குடிசாரா போய் சாப்பாட்டுக்கு லாட்டி அடிக்கும் போது பண்ணி தின்ற தவிர கூட தின்ன முடியலன்னு உதவாங்கும் போது புத்தி வந்து தெளிஞ்சு வந்துட்டான் அப்பாட்ட. வந்த உடனே அப்பா வந்து ஒரு விருந்து வைக்கிறார். இவன் பாருங்க 24 இருந்து படிக்கலாம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் இப்பதான் வராரு கதாநாயகன். யாரு? நல்லவர், அப்பா கூடயே இருந்தவர், அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடிச்சவர், நடித்து கொண்டிருந்த நம்மள மாதிரி நடிகர் இப்ப வராரு, வீட்டுக்குள்ள வராரு, வேலைக்கு போயிட்டு வராரு, நிலத்துக்கு போயிட்டு வராரு. மூத்த குமாரன் வயலில் இருந்து திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வரும்போது கேட்டு அழைத்து என்ன என்று விசாரித்து, என்னடா ஒரே கோலாகலமா இருக்கு எங்க வீடு, தோரணம் எல்லாம் கட்டி இருக்கு, ஒரே பாட்டெல்லாம் சத்தம் கேட்குது, மியூசிக் எல்லாம் போட்டுது, எல்லாம் பந்தெல்லாம் போட்டு இருக்கு, என்னடா ஒரு நாள்ல நான் திரும்பி வயலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கோலாகலமா இருக்குது எங்க வீடு அப்படின்னு கேட்கிறான். ஒரு வேலைக்காரன் சொல்றான். அதற்கு அவன் வேலைக்காரன், உம்முடைய சகோதரன் வந்தான். யாருடைய சகோதரன்? இளையவன். இவன் மூத்தவன், இளையவன் வந்தான். அவன் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே கொடுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அவ்வளவுதான். என்ன கால விழுந்தது? இவன் காணாம போயிட்டால, ஒரு சகோதரன் சொத்தை பிரிச்சுட்டு போனானே, அவன் வந்த உடனே கொடுத்த கன்றை அடிப்பித்தான். இது இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப ஒரு ரகசியத்தை சொல்றேன். இப்ப எனக்கு உணர்ந்ததுனால நான் சொல்றேன். இதை நான் சொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னன்னா, நாங்க எபிரேயர் படிக்கிறதுனால அதை சொல்றேன். அது ஞாபகம் வந்து வகுப்புல நடத்துறது. என்னன்னா, யூதர்களுடைய வழக்கத்தின்படி சொத்தை பிரிச்சுட்டு எவன் போனானோ திரும்பி வந்து அவனை கல்ல அடிச்சு கொல்லணும். அவன் வரவே கூடாது. இது யூதர்களுடைய பழக்கம். ஒருத்தன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டானாலே அவன் திரும்பி ஊருக்குள்ள வந்தானா அவனை கல் எடுத்து அடிச்சு கொல்லணும். யார் பார்த்தாலும், ஊரா யார் பார்த்தாலும் செய்வான். இது அவனுடைய சட்டம். ஏன்னா அவனை ஏற்றுக்கொள்ள, ஏன்னா சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான், அதை ஊராரிய செலவு பண்ணிட்டா அவன் திரும்பி இங்க வர்றதுக்கு தகுதியே கிடையாது, அவனை அடிச்சு கொல்லணும் அப்படின்னு ஒரு சட்டம். ஆனா
இவன் ஊருக்குள்ள வர்றதை பார்த்துட்டான் ஊருக்காரன் அப்படின்னாக்கா கல்லல் அடிச்சு கொள்ளலாம். அதான் சட்டம். அவன் ஊருக்குள்ள வர்றதை பார்த்துட்டு தகப்பன் போய் அவனை ஏத்துக்கிட்டானா, அவனை கண்டுபிடிச்சிட்டானா, இல்ல அவன் தோல் மேல போட்டான்னா ஒரு கையும் அடிக்க. தகப்பனை ஏத்துக்கிட்டான், அவனை யாரும் ஒண்ணு டச் பண்ணவே முடியாது. ஆனால்தான் இந்த தகப்பன் அவன் வருவதற்காக காத்துட்டு கிடந்தான். அவன் தூரத்துல வர்றதை பார்த்துட்டு, ஓ ஒருவேளை நம்ம பையனா இருக்குமோ, என்னவா இருக்கும், நம்ம பையனை போல ஒரு ஜாட தெரியுது, பையனா இருந்து ஊர்க்காரன் பார்த்துனா என்ன செய்வான், கல்லெடுத்து அடிச்சு கொண்டுவானேன்னுட்டுதான் இவன் வீட்டை விட்டு இறங்கி ஓடி போய் அவனை கண்டுபிடிச்சிட்டான். சொல்ல புரியுதா இல்லையா? இதுதாங்க நம்ம ஏசாண்டோடைய குணம். இன்னைக்கு நம்ம பாவியா இருக்கும் போது அவரு இறங்கி ஓடி வந்து நம்மளை தூக்கி எடுத்தாரு இல்ல, அதனாலதான் நம்ம காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். அதனால இதுதான் இயேசுடைய குணம். ஆனா இயேசு கூட இருந்தவனுடைய குணம் எப்படி இருக்குது? அந்த யூத குணம் இருக்குது. அப்படி உன் தம்பி வந்தான், கொழுத்த கண்டு அடிச்சாங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இவன் என்ன செஞ்சான் பாருங்க. அடுத்த வார்த்தை, கோபம் அடைந்து, கட்டம் போடுங்க, ஒண்ணு கோபம் அடைந்தான், உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். போனானா? ஹலோ, இவன் தான் நல்லவனாச்ச, தாப்பம் பேச்சு கீழ்ப்படியணுமா இல்லையா? கீழ்ப்படிஞ்சானா? போலீங்க. அவன் இறுதிய கோபம் வந்த உடனே ஒரு பிசாசு உள்ள புந்து 7 பிசாசு உள்ள புந்துச்சு அவனுக்கு. கோபம் அடைந்தான். இவன் போனவன் சொத்தை பிரிச்சுட்டு போனான். ஏன்டா திரும்பி வந்தான்? அவனை நீ ஏன் ஏத்துக்கிட்ட? அவனுக்கு ஏன் கொழுத்த கண்டு அடிச்ச? யூத சட்டப்படி அவனை கல்லால் அடிச்சு கொல்லணும் இல்ல, நீ ஏத்துக்கிட்ட? யாரை கேட்டுட்டு ஏத்துக்கிட்ட? இதெல்லாம் அந்த கோபத்துல அடங்கி இருக்கிறது. அதோடு இல்லாம அப்பா வருந்தி அழைக்கிறார், வா தம்பி உள்ள வா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை வாப்பா அப்படின்றாரு. இவன் என்ன செய்யல? உள்ளார போல கீழ்ப்படியாம என்ற பாவத்துக்கு இடம் கொடுத்தான். அடுத்தது, நிறுத்துங்க. என்ன சொல்றான்? உனக்கு ஊழியம் செஞ்ச ஒரு காலம் உன் கற்பனை நான் என்ன செய்யல, மீறல. ஆனா பொறாமைக்கு இடம் கொடுத்தானா இல்லையா? ஹலோ, பெருமைக்கு இடம் கொடுத்தானா இல்லையா? பொறாமை இல்ல, இப்ப பெருமை. ஒரு காலம் நான் உனக்கு கீழ்ப்படிஞ்சனே எல்லாத்துக்கும், உன் கட்டளை நான் மீறலையே, பெருமை. அவன் மீறினவனுக்கு நீ விருந்து வைக்கிற, நான் மீறாத இருந்தேன். அப்ப பெருமை அவனுக்குள்ள வருகிறது. அடுத்தது 3வது பாவம். 4வது படிங்க, உன் கற்பனைகளை இந்த 2 இடத்துல பாருங்க. இங்க உன் கற்பனையை மீறாது இருந்தும் அப்படின்னாக்க அங்க சுயநீதி வருகிறது. என்ன வீது? இந்த யூதர்களுக்கு நிறைய சுயநீதிங்க. நான் தான் நீதிமான், நான் தான் நீதிமான், நீ எல்லாம் பாவி. பாவியை நேசிக்கிறதுக்கு அந்த குணமே கிடையாது அவனுக்கு. பாவியை ஏற்றுக்கொள்ற இருதயமே கிடையாது. அதனால இன்னைக்கு இயேசுநாதர் சிலுவையில் அறைஞ்சதுக்கே என்ன காரணம்னா, இவர் பாவியோட போய் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. ஓய்வு நாள, பரிசுத்த ஓய்வு நாள இவர் என்ன செய்யறாரு? குலைச்சலாக்குறாரு. இது இயேசுவை சிலுவையில் அறைந்ததுக்கு மெயின் ரீசன் இந்த 2 தான். அவர் மேல வச்ச குற்றச்சாட்டுல முதல் மெயின் குற்றச்சாட்டு ஓய்வு நாளுக்கு இவரு மீறிட்டார். பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டான். யூதன் பாவிகளோடு உட்கார மாட்டான். விருத்த சேதனம் உள்ளார அவன் கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டான். அதனால்தான் இயேசுநாதர் வந்த பிறகு இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பேதுருவே என்ன செஞ்சான்? விருத்த சேதனம் வர்றதை பார்த்துட்டு விருத்த சேதனம் இல்லாதவன் உட்கார்ந்துட்டு சாப்பிடுற இடத்துல சாப்பிட்டான். அவனு 4 பேர் வரான்னு தெரிஞ்சுட்டு உடனே டப்புன்னு கையெல்லாம் கழுவிட்டு எங்க போய் நின்றுட்டான்? அண்ணாண்ட போய் நின்றுட்டான். முகமுகமாய் பவுல் அவன் சட்டையை பிடிச்சு கேட்டான். பேதுரு, இதெல்லாம் மனுஷனாடா, சிக் போடுறா. இதான் யூத புத்தி. பாவிகளை சேர்ப்பதே கிடையாது, பாவிகளை நேசிப்பது கிடையாது. இன்னைக்கு நீ நான் எப்படி இருக்கிறோம்? நம்ம பாவியா இருந்தப்ப ஏசாண்டவர் ஓடோடி வந்து நம்மளை காப்பாத்தினாரு, நம்மளை மீட்டு எடுத்தாரு. அதே மாதிரி தானே இவன் ஒரு பாவி, இவனையும் மீட்டு எடுக்கட்டுமே. என்ன அப்ப குறைஞ்சா போகணும்? ஏத்துக்கிறது பக்குவம் இல்லைங்க.
அந்த சுய நீதி இன்னைக்கு நம்ம அதிகமா தெரிஞ்சதுனால இன்னைக்கு 30 வருஷமா நம்ம வார்த்தையை கேட்கறதுனால நம்ம சுயநீதியில நம்ம மூழ்கி போய் கிடக்கிறோம். இதெல்லாம் தான் உணர்வை நம்ம சாவடிக்கிறது, உணர்வற்றவனாய் மாற்றுகிறது, யூதனாய் மாற்றுகிறது. அந்த ஒரு ஒரிஜினல் யூதனுடைய புத்தி எப்படி இருக்கு பார், ஏற்றுக்கொள்ளவில்லை. சுயநீதியில அவன் என்ன செய்யறான், அப்பாவு மேல குற்றம் சாட்டுறான். என்னன்னா, எனக்கு நீ ஒரு ஆட்டை கொடுக்கல. அடுத்த பாவம், 4வது பாவம் சுயநீதி, 5வது பாவம் குற்றம் சாட்டுதல், குறை சொல்றது. என்னன்னு, ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுக்கல. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொடுத்த கன்றை இவனுக்காக அடிப்பிட்டீரே. இது பேர் என்னங்க, குற்றம் சாட்டுறது, குறை சொல்றதா, முறுமுறுக்கிறது, எதுவும் வச்சுக்கலாமா? ஹலோ, இன்னைக்கு நீ நானும் எப்படி இருக்கிறோம்? இந்த யூத பசங்களை போலவே இருக்கிறோம். உணர்வற்றவர்களாய், குறை சொல்லுவர்களாய், குற்றம் சாட்டுவர்களாய், அடுத்தவனே கேவலமா பேசுறவர்களாய். இன்னைக்கு இதுதான் உணர்வுள்ள இருதயம் வேணும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஆனா இவன் திரும்பவும் சொல்றான், இவன் கீழ்ப்படியவே இல்லை. என்ன செய்யல? மன்னிக்கவே இல்லை, திரும்பவும் மன்னிக்கவே இல்லை. சரி ஆண்டவரே, சரி தகப்பனே, நம்ம தம்பியை போய் வரவேற்போம், மகிழ்ச்சியா வா தம்பின்னு கட்டி அனுப்பிச்சுப்போம். கிடையவே கிடையாது. பொறாமைக்கு இடம் கொடுத்து அவன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். இன்னைக்கு இந்த மாதிரி உணர்வற்ற ஒரு பிள்ளையா இருக்க போறியா, உணர்வடைந்தவனா இருக்க போறியா? இன்னைக்கு அதே கெட்ட குமார் என்ன செஞ்சான் பாருங்க. இப்போ 21வது வசனத்தை படிங்களேன். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன். எவ்வளவு தாழ்த்துறான். நான் உனக்கு புள்ளன்னு சொல்றதுக்கே எனக்கு அருகதை இல்லையா? அதுதான் என் உணர்வுள்ள இருதயம். இவன் பிள்ளையா இருந்துகிட்டு பெருமை பேசிக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு அவன் கீழ்ப்படியாமைய மன்னிக்க முடியாத இருதயத்தில் இருக்கிற இவன் பிள்ளையா? இவன் பிள்ளையா? உன் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதை கிடையாது. நான் உனக்கு முன்னாலும் பரத்துக்கு முன்னாடி பாவம் செஞ்சுட்டு இப்ப தலை குனிஞ்சு நிற்கிறான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி இவன் பிள்ளையா? அன்பாலே, ஆண்டவர் எதை விரும்புகிறார்? சுயநீதி உள்ளவன். இந்த பாரு, ஒருத்தன் 2 பேர் பரிச்சயம், ஒருத்தன் வேத பாரம், ஒருத்தவன் 2 பேர் வந்து ஆயக்காரன், ஒருத்தவன் பரிச்சயம், ஒருத்தன் 2 பேர் ஜெபிக்க வந்தான் ஆலயத்துல. இவன் வரிசையில் உட்காந்து ஜெபிக்கிறான். அந்த ஆயக்காரனை போல நான் பாவி அல்ல, அந்த ஆயக்காரனை போல எப்பயாவது சர்ச்சுக்கு நான் வரவன்ல, நான் வாரம் சர்ச்சுக்கு வரேன், வாரம் காணி கொடுக்குறேன், வாரம் உன்னை தேடுறேன், ஆச்சா போச்சா என்ன ஆசீர்வதின்னா. யார்? பரிசேயர். அவன் அந்த ஆயக்காரன் மாரில் அடிச்சுட்டு அழுவான், ஆண்டவரே, நான் இந்த ஆலயத்தில் வந்து காலை மிதிக்கிறது கூட தகுதி இல்லை, என்னை மன்னிங்க, பாவியாகி என் மேலே கிருபையாயிருங்கன்னு அவன் அடிச்சுக்கிட்டு அழுகுறான். ஆண்டவர் யார் பாதத்தில் போய் நின்னாராம்? அவன் பாதத்தில் தான் போய் நின்னார். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அவன் இவன் தூரத்தில் இருக்கிறவன அவன் தான் ஆளாக உட்கார்ந்துருந்தான். ஏன்? அந்த சுய நீதி, உணர்வற்ற தன்மை, அடுத்தவங்களை மட்டமா நினைக்கிறது. அன்பாவிலே, இன்னைக்கு நாம உணர்வு உள்ளவனாய் மாறணும்னா தேவ நீதி என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். சுய நீதியை விட்டு நம்ம வெளியில வருவோம், சொந்த புத்தியிலிருந்து வெளியில வருவோம். உன் மனசு சொல்றதா சரின்னு சொல்றதை விட்டு வெளியில வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம். ஆண்டவருடைய கண்ணோட்டத்துல பார்ப்போம், ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்ப்போம். நம்ம எல்லாம் முழு கிறிஸ்தவர்களாய், நடிகர் கிறிஸ்தவர்களாய் அல்ல, ஒரிஜினல் கிறிஸ்தவர்களாய் மாறும். இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உணர்வற்றவர்களாய். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தேடு. தேவனை தேடுறதுன்னா எது? வேதத்தை படி, தேவனுடைய கேரக்டரை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. காலையிலே வந்துரு, ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரு, நேரம் பார்க்காத, காலம் பார்க்காத. இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார்.
ஆண்டவருக்காக ஊழியம் செய், ஆண்டவருக்காக உழ. எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். இந்த கக்கூச கழுவுங்க, அது ஆண்டவருக்கு செய்யற திருப்பணி. இந்த இடத்துல ஒரு பாய போறது, பெருக்கிறது ஆண்டவருக்கு செய்யற திருப்பணி. அதுக்கு ஆம்பளைங்க தான் செய்யணுமா, பொம்பளைங்க செய்யக்கூடாதா? வரதே கிடையாது. உன்னால முடிஞ்ச பங்களிப்பு என்ன கடவுளுக்காக? ஒரு ஆத்மா பேசு, அது ஆண்டவருக்காக பேசுகிறாய். அதனால்தான் பவுல் சொல்றார், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்கிறேன். உன் புசிப்பு குடிப்பு, உன்னுடைய தூக்கம், உன்னுடைய முடிப்பு, உன்னுடைய வேலை, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய காரியம் எல்லாமே ஆண்டவரை பேஸ் பண்ணி இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதா இருக்கட்டும். அப்போ உணர்வுள்ள நம்ம இறுதியும் வரும். உண்மையில நான்லாம் அப்படிதான் செய்வேன். எதை செஞ்சாலும் அதுல ஆண்டவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு. நான் முன்னாடி சுயநலமா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு. ஒருத்தன்ட்ட பேசினா 5 நிமிஷம் பேசினா எனக்கு 5 ரூபாய்க்கு லாபம் இருக்கான்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு மணிக்கணக்கா உட்காந்து ஆண்டவரை பத்தி பேசுறேன். 10 விஷாக்கு நான் எதிர்பார்க்காம பேசுறேன், எதிர்பார்க்காம கத்துறேன். இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு இருக்கலாம். இவர் பாரிலாம் பேசுறாரு, பாரில இருந்து துட்டு வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு பரத்துல இருந்து வந்தா போதும், பாரில இருந்து வரணும்னு அவசியமே இல்லை. எனக்கு நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஒரு பைசா வாங்காம தான் நான் உழைச்சிட்டு உட்காந்துருக்கேன். எல்லா ஊருக்கும் உயிரை விட்டுட்டு சொல்றேன், டெடிக்கேட்டா. அதுலயும் இவனால 10 நிமிஷம் புரோஜனம் இல்லை எதுக்கு அப்படின்னு ஃபார்மாலிட்டிலாம் நான் செய்தி கொடுக்குறேன். உயிரை விட்டுட்டு கொடுக்குறேன், எப்படியாவது அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. இன்னைக்கு அதே தான் உங்களுக்கும். அதே தான் முழங்கால நின்று ஆண்டுகிட்ட கதறி ஜெபம் பண்ணி, ஆண்டுகிட்ட ஃபைட் பண்ணி, ஆண்டுடைய வார்த்தையை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அது உங்களை உணர்வுள்ளவனாய் மாற்றணும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறா, நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உணர்வுள்ள கிறிஸ்தவனாய் மாறட்டும். உண்மை தேடுகிற கிறிஸ்தவனாய் மாறட்டும். எதை செஞ்சாலும் உமக்காக செய்யறவனா மாறட்டும். சும்மா ஃபார்மாலிட்டி வந்துட்டு போகாத. ஃபார்மல் கிறிஸ்தவனா இருக்காத, ஒரு பெயர் கிறிஸ்தவனா இருக்காத. சும்மா நானும் என் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போனாங்க, இல்லை நானும் சர்ச்சுக்கு வந்தேன் அட்டண்டன்ஸ் போட்டேன்னு போகாது. உன் பெற்றோருக்காகவோ உனக்காகவோ அல்லது மற்றவங்க மெச்சனுன்றதுக்காகவோ செய்யாது. ஆண்டவர் மெச்சனுன்றதுக்காக எதை செஞ்சாலும் செய்யும். ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் செய்யாது. நான்லாம் அப்படிதான் உயிரை உதவி செய்யறேன். நீ என்னை பத்தி குறைய சொன்னாலும் உனக்கு உதவி செய்வேன், அவ்வளவுதான். என்னை தூத்தி தெரிஞ்சாலும் நான் ஒன்று நேசிப்பேன், அவ்வளவுதான். என் பாணி அதுதான். அந்த ஒரு பொண்ணு போய் அண்ணன் நெய்வேலியில போய் என்ன நார வெடிக்குது, நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன்னா யாரை பார்த்தான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் எனக்கு போன் மேல போன் பண்றான். ஒரு துரோகம் பண்ணல. யாருன்னா நீங்களே தெரிஞ்சீங்க. அப்புறமா சர்ச்சில் எதிரெல்லாம் வாங்க, அங்க போலாம் இங்க போலான்னு இருக்கிறாங்க. எங்க வேணாலும் நீ போ, நான் வேணா உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். என் பொண்டாட்டி முதல் கொண்டு, என் பிள்ளை முதல் கொண்டு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன். உனக்கு கர்த்தருடைய ஜப வீட்டுல இன்னைக்கு ஃப்ரீடம் இருக்கு. மற்ற சபை மாதிரி நீ என் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு, நீ சாவர வரைக்கும் எனக்கு அடிமையா இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ எல்லாம் எங்க வேணாலும் போவான். சத்தியம் எங்க இருக்குதோ மேய்ச்சிக்க போ, நான் வேணான்னு சொல்லு. அதனால இன்னைக்கு என்ன குறை சொல்லி தெரியாத, உனக்கு தான் பாவம். அது உனக்காக பாடுபட்ட, உனக்காக கர்ப்பவேதனைப்பட்ட, உனக்காக கண்ணீர் வெடிச்ச, உன்னுடைய ரட்சிப்புக்காக ஆத்மா ஈடேறதுக்காக கண்ணீர் வெடிச்ச ஒரு ஊழியக்காரனை துக்கப்படுத்தாத. உணர்வுள்ள இருதயத்தை கொண்டு வா. அதனால நான் எல்லாம் உண்மையா ஊழியம் செய்யலன்னு இன்னைக்கு நான் உருப்பிட்டு இருக்க முடியாது. ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு சொன்னானுங்க எல்லாம் எதிரிகள், இங்க இருந்து போனவங்க, அவங்களுடைய ஆத்மாவுக்காக எந்த அளவுக்கு கண்ணீர் வெடிச்சிட்டு பண்றது கடவுளுக்கு தெரியும். ஆனா பாய போறதுக்காக 2 பேரும் விட்டு போனாங்களாம், ஜான்சனையும் சுபாஷ். இல்லைன்னா அவனையும் எழுதிட்டு போயிருந்தா நானும் என் பொண்டாட்டி மூலையில உட்காந்து சர்ச்சை பிடிச்சி உட்காந்து எழுதிருக்குமா. இதெல்லாம் என்ன வார்த்தை? உணர்வுள்ளவனாய் மாறுங்க. நீங்களும் உணர்வற்றவர்களாய் பெயர்க்கரசலாய் இருக்கிறதுக்கு நான் விரும்பல, ஆண்டவரும் விரும்பல. அதனால தான் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை யூடியூப்ல வரும், 10 வாட்டியாவது போட்டு போட்டு கேட்டு உணர்வுள்ளவெல்லாம் மாறும். சும்மா இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருக்காது. இந்த செய்தியை 10 வாட்டி கேளு. நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உணர்வுள்ளனா இருக்கிறேன், உனக்கு உணர்வுள்ளனா இருக்கிறேன்னா, உனக்கு உண்மையா இருக்கிறேன்னா, உன் ராஜ்யத்துக்கு என்று நான் என்னை டெடிகேட் பண்ணியிருக்கிறேன்னா, இந்த நல்ல குமாரன் சொல்லிட்டு இருக்க அந்த மூத்த குமாரன் பாரு நான் உருப்படாத போறேன்னா, கோபத்துக்கும் பொறாமைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் மன்னிக்க முடியாத இருதயத்துக்கும் இடம் கொடுத்து இன்னும் உணர்வுலாத இருக்கிறனா
உணர்வுள்ளவனாய் மாற போறான்னு சொல்லி உட்கார்ந்து மனம் திரும்புவோம், உணர்வுள்ளவனாய் மாறுவோம். நம்மை கொண்டு பெரிய காரியம் கர்த்தர் செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்களும் ஆண்டவரே உணர்வற்ற அந்த யூதர்களை போல இல்லாம உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாய் மாற உதவி செய்யப்பா. நாங்கள் ஃபார்மாலிட்டி கிறிஸ்தவர்களாய், மாய்மாலம் பண்ற கிறிஸ்தவர்களாய், நடிக்கிற கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாய், உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய், உம்முடைய நீதியை தேடுகிறவர்களாய், அதன்படி கீழ்ப்படுத்த நடக்கிறவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களாய், உமக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உணர்வற்ற இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த யூதர்களை போல கடின இருதயம் எங்களுக்கு வேண்டாம், குறை சொல்ற இருதயம் எங்களுக்கு வேண்டாம், குற்றம் சாட்டுகிற இருதயம் எங்களுக்கு வேண்டாம், அன்பற்ற இருதயம் வேண்டாம். பாவிகளை நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க. உணர்வுள்ள உன்னுடைய இருதயத்தை போல நாங்கள் மாற எனக்கு உதவி செய்யுங்க. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென்.